வாங்கி அவ்வளோ வரலாம் இன்னும் எழுதுவேன் என்ன கழுது போயிருக்க இவ்வளோ கோவம் இருக்கு என்னயா 5000 ரூபாய் போட்டு நாய்க்கு ரெண்டுக்கு இப்போ கழுத நான் சொல்கிறேன் கழுத எல்லாம் இந்த கடையை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நான் நாய்க்குட்டி தானே ஒரு வாரம் பாடம் கட்டு பணியம் போடாது போயிட்டு அன்னைக்கு அவருக்கு போன நாள் போச்சு முடியல பார்த்துக்கிட்டு மாணவர்களே இன்னைக்கு அந்த பிறந்த நாள் எனக்கு எத்தனை வயசு உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியுமா உங்க கொண்டு தம்பி உங்களுக்கு பாசமா பையனா இருக்கானே நான் போறேன் கவனிக்கிறானே அவன் தெரியும் சொல்றது கரெக்டா 40 இருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் எங்க அண்ணனுக்கு வயசு இன்னும் போடுவான் அவங்க ஒரு ஆளை பேசினேன் அப்படிங்கிற அவ்வளோதானா அது சொன்னது அண்ணன் மட்டும் ரொம்ப அழகா செய்யலாம் அப்படியே வச்சா ஆனா என்ன கண்ணு கண்ணு செய்யல மாட்டி மாட்டி சார் மாதிரி சார் அதாவது ஒரு பொண்ணு எனக்கு அழகா தெரியும் என்ன பண்ணும் அந்த பொண்ணை சாலை சூப்பர் சார் அதே பொண்ணு எனக்கு அதிகமாக தெரியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நன்றி வணக்கம் அடுத்தது ஒருத்தவங்க 50 யூனிட் போகுது நான் என்ன பண்ணேன் நீங்க பேசவங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க டாக்டர் நான் பண்ணுவாங்க ஏதாவது வழி இருக்காது என்னாச்சு இதுக்கட்டானே என் பொண்டாட்டியில தூக்கி அடிச்சு பேசுறாங்க ஐயோ இந்த பொண்ணா வேலையா அவன் அடுத்த பேசுதான் டாக்டர் எனக்கு நிறைய நாள் வாங்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அவன் அப்படியா சரி நீங்க பேச கல்யாணம் பண்ணிருங்க ஏன் டாக்டர் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் வாங்கணுங்கிற ஆசையே இல்லாம போயிடும் வாழைப்பழம் லேகியம். ஓகே, வாழைப்பழம் லேகியம் வச்சு எவ்வளோ காமெடி பண்ண முடியுமோ அவ்வளோ காமெடி பண்றீங்க. ஓகேங்களா? அடுத்த டீம் மேக்ஸ் பிளஸ் ப்ளூ உள்ளவங்க. நேர்களே, இப்ப நீங்க பார்க்க போறது வாழைப்பழ லேகியம் பற்றி. இங்க பாருங்க, கண்ட இடத்துல உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணும். அந்த நேரத்துல போய் கண்ட லேகியம் தான் வாங்குவீங்க தவிர உங்க கண்ணு முன்னாடியே நான் பூஜை சொல்ல இவர் வாழைப்பழத்தை உரிப்பாரு, இவர் அதை போட்டு கிண்டுவாரு, இவர் அதை டப்பா போட்டு விற்பாரு. நம்பவே மாட்டீங்க பாருங்களேன். அதான் இங்க போறேன். இந்த வாழைப்பழ லேகியத்தால உங்களுக்கு என்னன்னா கிடைக்கும் உங்களுக்கு தெரியணுமா? உங்க மாமியாரை பயிலாங்க வேண்டுமா? அவனை வலிக்கவே செய்ய வேண்டுமா? இந்த வாழைப்பழ லேகியத்தை வாசல் ஊற்றுங்கள். ஓடி உங்கள் மாமியார் வலிக்கு வேண்டு இடுப்பை வளைத்துக் கொள்ளுவாள். இளம் வயதிலேயே கருவில் என்று முடிய உங்கள் அழகை கெடுக்கும். எங்கள் வாழைப்பழ லேகியத்தை வாங்கி காட்டுதால் வெறுகள் என்று வெள்ளை நிறை வந்து உங்களை மேலும் அழகுபடுத்தும். மேலும் இளம் வயது மாணவிகள் வெள்ளையாக இருக்கிறார்களே என்று மிகவும் வருத்தப்படுவார்கள். அவர்கள் எங்கள் வாழைப்பழ லேகியத்தை வாங்கி காட்டுங்கள் போல அழகாக மாறிவிடுவீர்கள். மேலும் இந்த வாழைப்பழ லேகியத்தை சாப்பிடுவதால் தான் குச்சியாய் இருந்த நனிதா இந்த செழிப்பாய் நகைப்பாய் அழகாக தெரிகிறாள் என்று குள்ளமாக பார்த்துக் கொண்டிருந்த இந்த குள்ளபடி மதமரமாக என்று வந்ததுக்கு எங்கள் வாழைப்பழம் காரணம். மூணால் வராது, பொழுது போனால் கிடைக்கவே கிடைக்காது. வந்துட்டீங்களா? வாழைப்பழம் 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 காமெடி ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஃப்ரெஷ் 5 மார்க்குக்கு 3 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸ்டாண்ட் அப் காமெடியில மேக்ஸ் ஃப்ரெஷ் 4 மார்க் வாங்குறாங்க. அண்ட் மேக்ஸ் ஃப்ரெஷ் ப்ளூ
5க்கு 2 மார்க் வாங்குறாங்க. முதல் மரியாதை ராதா, சிவாஜி கணேசன் 2 பேருக்கும் பேசுவீங்க. அண்ட் நீங்க வந்து கட்டபொம்மன் நிறைய ஆர்டிஸ்டுக்கு வந்து பிஸ்கட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதுல 3ல உங்களுக்கு என்ன தோணுது? வாட் யூ திங்க் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும்? நல்லவனா லவ்லியும் நல்லவனாங்க. ஆமா காரணம் நினைக்கிறத நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் இந்த தொடர்பு இல்லை தெரியுது உங்க மனசுல என்ன வருதா? அதான் இப்ப டப்பானோடு தோணுது. ஆனா வேணாம் Max Fresh Red, you are getting 8 out of 10. Max Fresh Blue, Max Fresh Red. Max Fresh Blue. Max Fresh Blue team இந்தியா அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ண இன்னைக்கு நம்ம செமிஃபைனல்ஸ் டோட்டல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆல்வேஸ் டோட்டல் ஜாலி. நம்ம உங்க ஏரியா உள்ளவாங்க நிகழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ரவுண்டே இவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா அடுத்த வாரம் இதே மாதிரி கோல்கேட் மேட்ச் பிளேஸ் உங்க ஏரியா வண்டி ஓட்டிங்களா? காலேஜுக்கு ஒரு சவால போட்டு விட்டா சிவால சிரிக்க பாருடா. பண்ண மரத்துல பவால காலேஜுக்கு ஒரு சவால போட்டு விட்டா சிவால சிரிக்க பாருடா. சலகாரம் கம் கம் தமக்கா சலகலம் சலகாரம் கம் கம் தமக்கா